ஹலோ, ஹாய்ங்க. எங்க அம்மா வைக்கிற மாரி இறால் குழம்பு வைக்க போறேன். அதான் சரி அப்படியே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. எங்க அம்மா இப்படிதாங்க வைப்பாங்க. நாங்க காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு, அ இறால் குழம்பு எல்லாத்துக்கும் வடகம் தான் போட்டு தாளிப்போங்க. எங்க அம்மா இதுவரைக்கும் எல்லாமே எனக்கு செஞ்சு குடுத்துருவாங்க. எல்லாமே செஞ்சு குடுத்துருவாங்க. வடகத்துலேருந்து, புளியிலேருந்து, உப்புமா நொய்யிலேருந்து, இடியாப்ப மாவுலேருந்து எல்லாமே செஞ்சு குடுத்துருவாங்க. இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து வடகம் போட்டுட்டு, சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி நல்லா பூண்டு கொஞ்சம் இடிச்சு போடுங்க பூண்ட. அது நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி போட்டு 2 தக்காளி நல்லா அரைச்சு ஊத்திருங்க. அதான் வந்து ஏன்னா இப்போ உள்ள தக்காளிலாம் வதங்கவே மாட்டேங்குதுங்க. அதெல்லாம் அரைச்சு ஊத்தினீங்கன்னா சீக்கிரம் வதங்கும். எங்க அம்மாட்ட வந்து இப்ப எங்க அம்மா வந்து இப்படிதான் வைப்பாங்களா? எங்க அம்மாட்ட பக்கத்துல நின்னு கத்துக்கிட்டதே கிடையாதுங்க. கல்யாணத்துக்கு பிறகு தான் நான் கேட்டு கேட்டு ஃபோன்ல கேட்டு கேட்டு அப்ப 2007லலாம் உங்களுக்கு ரொம்ப ஃபோன் இந்த மாரி ஃபோன்லாம் இல்லையா? அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஃபோன் பண்ணி பண்ணி எங்க அம்மாட்ட கேட்டு 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 தான் செய்வேன். நல்லா தாளிச்சு விட்டுட்டு, நல்லா தக்காளியும் வதக்குன பிறகு அந்த காய் இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 3த்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சமா ஏன்னா புளி தண்ணியில வந்து டக்குன்னு வேகாது உங்களுக்கு முருங்கைக்காலாம். அதனால கொஞ்சமா சும்மா 1/4 டம்ளருக்கு ரொம்ப கொஞ்சமா தண்ணிய ஊத்தி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அதோட அந்த தண்ணீல வெந்துரும் அது. கொஞ்சம் மூடி வச்சுட்டு வெந்த பிறகு தான் அப்புறம் புளிய ஊத்தணும். ஏன்னா வேகாது. புளி தண்ணியில வந்து சீக்கிரமா வேகாது. உங்களுக்கு பாருங்க வெந்துட்டு பாருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி வந்த பிறகு வெந்துட்டு. தண்ணியும் சுண்டிட்டு பாருங்க. தண்ணியே இல்ல பாருங்க. தண்ணியெல்லாம் இருக்காது. கொஞ்சம் தானே ஊத்தணும். தண்ணியெல்லாம் இருக்காது. அது வெந்துட்டு வருதுங்களா, அந்த இதெல்லாம் நல்லா மேல கலர் மாறிடுச்சு பாருங்க தோல்லாம். ஸ்கின்லாம் மாறிடுச்சு பாருங்க. கத்திரிக்காயோட ஸ்கின்லாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு மாங்காய் போட்டு ஊத்துனா சூப்பரா இருக்கும். அடுத்தது ஒரு கொஞ்சம் கைப்பிடி புடிச்ச புளி, கைப்பிடியா கொஞ்சம் கொஞ்சம் இந்த புளிய வச்சு ஊற வச்சுட்டு, அதுக்கேத்த மாரி காரம் போட்டுட்டு வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சா அத நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சுட்டோமா, அதனால இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் வெந்துரும். இந்த இடத்துல வெந்துட்டான்னு பார்த்துக்கோங்க. அப்போ செக் பண்ணிக்கங்க. நீங்க பாட்டுக்கு அதில டக்குன்னு இறாலையும் போட்டு வெந்துட்டீங்கன்னா, அது இறால் வெந்துரும், இதெல்லாம் வேகாம இருந்துரும். இந்த புளி தண்ணியில வந்து காய்கறி வந்து சீக்கிரமா வேகாது. நல்லா கொதிக்குதா, நல்லா கொதிச்ச பிறகு வந்துட்டு காய்கறிலாம் பார்த்தாச்சு வெந்துட்டு, அதுக்கு பிறகு திக்காயிடும். குழம்பும் திக்கான பிறகு இறால கழுவி வச்சிருந்தேன். அந்த இறால எடுத்து போடுங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ இறால் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ இறால் அது. 1/2 கிலோ இறாலுக்கு 3 பேர் வைக்கிற மாரி, சாப்பிடுற மாரி குழம்பு 2 வேளைக்கு. இறால் வந்து ரொம்ப நேரம் வந்து வேக வேணாங்க. ரொம்ப நேரம் வேக வேணாம். அது ஒரு 5 நிமிஷம் தான் அது வேகறதுக்கு. அத போட்டுட்டு மாங்காவையும் போட்டுருங்க. நான் மாங்காய் போட்டேனா இல்லையான்னு தெரியலையே! மாங்காய் போட்டேன். ஆனா எப்ப வீடியோ எடுத்தேனான்னு தெரியல. மாங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு மூடி வச்சுட்டு தேங்காவும், பெருஞ்சீரகமும் போட்டு அரைச்சு கொஞ்சோண்டு ஊத்துங்க. சூப்பரா இருக்குங்க. பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு. சோம்பு போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு அரைச்சு ஊத்திட்டு, அதாவது ரொம்ப தேங்காய் வந்து கொதிக்கக்கூடாதுல்ல. அதனால கொஞ்சம் இறால் வெந்த பிறகு இத போடுங்க. சூப்பரா இருக்கும். அது போட்டு மாங்காய்லாம் கொஞ்சம் வெந்துரும். காயெல்லாம் வெந்துரும். அதுக்கு பிறகு இத போட்டு இறாலையும் போட்டு, அதுக்கு பிறகு தேங்காய் அரைச்சு ஊத்தி மூடி வச்சோம்னா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.